வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வெக்கேஷனுக்கு எங்கே போனோம்னா வேளாங்கண்ணி தான் போனோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாள் பிளானிங். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அங்கே தான் எடுக்கிறதா பேசி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா போட்டுருச்சு. அதுக்கப்புறம் சரி செபஸ்தியார் கோயிலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அங்கேயே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து சரி ரெண்டாவதாக சரி வேளாங்கண்ணிக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம், போகாமல் இருக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டு வெக்கேஷனுக்கு இந்த ட்ரிப்பை இதை அங்கேயே பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2 டேஸ் பிளான் பண்ணோம். வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பினோம். ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புனது போகலாமா வேண்டாமா வேணான்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வேணாம் எனக்கு வேலை இருக்குன்ட்டாங்க. அப்புறம் திடீர்னு சரி போகலாம் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சோன்னு சொல்லிட்டாங்க. நான் பேக் பண்ணதெல்லாம் சரி போகல போல இருக்குது அப்படின்ட்டு பேக் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு சொல்லவும் காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக எடுத்து வச்சுட்டு நானும் ஆஃபீஸ் போகணும், அவங்களும் ஆஃபீஸ் போகணும். போயிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஒரு 7 o'clock போல் கிளம்பினோம். போயிட்டு பஸ்ஸில் தான் போனோம். எனக்கு ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோடு போகிறது. ஸோ அதனால் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸில் போனால் பஸ்ஸே இல்லை. சோதனைக்குன்னு திருச்சியிலேருந்து வேளாங்கண்ணிக்கு பஸ்ஸே இல்லை. நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறம் சரி என்ன பண்ணுறது, தஞ்சாவூர்லேருந்து போயிடலாம் அப்படின்ட்டு தஞ்சாவூர்லேருந்து போனால் அங்கே வேளாங்கண்ணிக்கு டேரெக்டாக பஸ் இல்லை. தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினத்துலேருந்து திருச்சி, அதாவது வேளாங்கண்ணி போகணும். அப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, பஸ்ஸு போய் அங்கே போய் சேரவே 1 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்ததுனால போன உடனே கீ கொடுத்துட்டாங்க. ரூமுக்கெல்லாம் போயிட்டு ஏசி ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ரூம் சூப்பராக இருந்துச்சு. சர்ச் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ போயிட்டு நல்லா நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் கிளம்பிட்டு பாப்பாவுக்கு 2வது மொட்டை அங்கே அடிச்சிடலான்ட்டு அங்கே போய் தான் எனக்கு முடிவே வந்துச்சு. ஏன்னா போகிறோம் அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். மொட்டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ சாஃப்டாக எதுவுமே அந்த பிள்ளை அழுகவே இல்லை. ஃபஸ்ட்டு மொட்டைக்கெல்லாம் கத்தி எடுத்துட்டா, அழுகவே இல்லை. மொட்டையும் அடிச்சுட்டு வேண்டுதலெல்லாம் செலுத்திட்டு அதான் மாஸ் பார்க்கலான்னு பார்த்தோம். செம்ம வெயில், பாப்பாலாம் ரொம்ப சொன்னங்கிட்டா. அதனால சரின்ட்டு ரூமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் விளையாட வச்சுட்டு மீன் சாப்பிடுவோம்ல. வேளாங்கண்ணி போனால் மீன் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் மீன் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தேர் வந்துச்சு அன்றைக்கி சாட்டர்டே. அதனால் அந்த தேரையும் நின்று பார்த்துட்டு மாதாக்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு ஸோ நைட்டு முட்டி போட்டு வேளாங்கண்ணி, அதாவது பழைய வேளாங்கண்ணிலேருந்து புது வேளாங்கண்ணிலேருந்து பழைய வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்கள்ல, அதில் எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டு மறுநாள் காலையில் சரி கிளம்பிடலாம். அன்றைக்கி ஃபுல்லாக எல்லா இடமும் பார்த்தாச்சு. ஸோ கிளம்பிடலாம். மற்ற சர்ச்சுக்கெலாம் நான் போக மாட்டோம், எல்லாமே பார்த்த சர்ச் தான். போய் திருப்பி பார்க்குறதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மெயின் சர்ச்சில் மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கடையில் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நைட்டு எதுவுமே சாப்பிடல. இது மத்தியானம் சாப்பிட்டது லஞ்சு. ஒரு மீன் குழம்பு மீல் சாப்பிட்டோம். அப்புறம் பிரியாணி ஒன்று, இதுதான் சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக தான் சாப்பிட்டோம், ஏன்னா எங்களுக்கு சாப்பாடும் எடுக்கலை. அப்புறம் எனக்கு மட்டும்தான் மீன் வாங்கி நான் சாப்பிட்டேன். எனக்கு அந்த மீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடல் மீன் எதுவுமே கிடைக்கல அங்கே போய். மெயினாக கடல் மீனுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். கடல் மீனே கிடைக்கல, ஆற்று மீன் தான் கிடச்சி. அந்த ஆற்று மீனை திட்டுறதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தோம். அதெல்லாம் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நான் சண்டே ஒரு மதியானம் ஒரு 3 o'clock போல் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ரிட்டன் வரையில் த்ரூவாக பஸ் இருந்துச்சு. ஸோ ரிட்டன் வரையில் டேரெக்டாக பஸ் ஏறிட்டு வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஒரு 12:30 இருக்கும். வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு காலையில் சண்டே மார்னிங் 5 o'clock மாஸ் பார்த்துட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம். அங்கேயே வேளாங்கண்ணிலே சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வேறு எங்கிட்ட தான் பிளான் பண்ணணும், பார்ப்போம். நீங்களாம் எங்கே வெக்கேஷன் ட்ரிப் போட்டிங்கன்னு சொல்லுங்கள், சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொஞ்சம் நிறையா எடுத்தோம். வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நானும் பாப்பா இவர் 3 பேர் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோமா. சின்னவளை வச்சு மேனேஜ் பண்ணவே முடியல எங்களால். ஸோ அதனால் ரொம்ப அவளை பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. சாப்பிடவும் மாட்டேன்ட்டா. ஸோ அவளை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதனால் வீடியோஸ் அவ்வளோவா எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கேண்டிட் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு என்னை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். சரி பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் அவர் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கிடச்சிச்சு. ஸோ அதனால் அது ஒரு ஹாப்பி. அப்புறம்
அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். எல்லாத்துக்காண்டி நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.